எங்கள் 19 டிஎம் சாரம் தான் எங்கள் வீட்டோட அட்ரஸ். அங்கே வந்து ஒரு அழகான கூரை வீடு இருந்துச்சு. அதான் எங்கள் வீடு. சும்மா பேருக்கு இப்போ சொல்லிக்க வேண்டியது தான், அது அழகான கூரை வீடு. கூரை வீடு தான். ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்துச்சி, நான் அப்போ வேலைக்கெலாம் போகல. திடீர்னு காலையில் நானே கடப்பார் எடுத்து அந்த வீட்டை இடிச்சிட்டேன். இடிச்சோடனே எங்கள் அப்பா ஒன்றுமே புரியல. எங்கள் அப்பா ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். ஒரு சேர், ஈஸ்ட் சேர் போட்டு உக்காந்தாரு. ஏன்டா திடீர்னு பைத்தியம் முடிச்சிச்சு அவனுக்கு, ஏன்டா வீட்டை அடிக்கிறேன்னாரு. இல்லை, அப்போ தான் நம்ம புது வீடு கட்டுவோம் அப்படின்னேன். சொல்லி ஊர் பெரியவங்களாம் வர வச்சு வீட்டுக்கு கடைக்கால் போட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. நான் கூப்பிட்டேன். எங்கள் அப்பா மட்டும் வரவே இல்லை. ஈஸ்ட் சேர் போட்டு உட்காந்துருந்தாரு. என்ன வாத்தியார, நாங்களாம் வந்துட்டு நீ வரல. ஏங்க அவன் ஒரு ஆள், அவன் கூப்பிட்றான்னு பேர் வந்துக்கிறீங்களான்னாரு. உங்களெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக எனக்கு அந்த வார்த்தை தான் ஞாபகம். எனக்கு உள்ளே வரும்போது இவ்வளோ கார் நிற்குது, ஓவியர் எங்கள் சந்திர தோழலாம் பார்த்து, ஏன் தோழர் இவங்களாம் எதை நம்பி தோழர் இவ்வளோ தூரம் கார் எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. உண்மையிலே எங்கள் அப்பாவுடைய அந்த வார்த்தை தான் ஞாபகம் வச்சு. இவன் ஒரு ஆள், இவன் கூப்பிட்டான்னு பேரும் வேலையை விட்டு இவன் எப்படி சார் வீடு கட்டுவான், இவன் என்ன சார் வேலை செய்கிறான் அப்படின்னு கேட்டார். ஆனால் நண்பர்களே, நான் வீடு கட்டி முடித்தேன். அந்த அதான் இப்போ என்னென்னா, அண்ணாதுரை சார் சொன்னது தான். ஒரு என்கிட்ட என்ன இருக்குது, அல்லது ஒரு எழுத்தாளன்ட்ட என்ன இருக்குது, வெறும் சொல் மட்டும்தான் இருந்துச்சு. பிரபஞ்சன்ட்ட என்ன இருந்துச்சு கடைசி வரலும், வெறும் சொற்கள். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார், உண்மையிலேயே ஒரு இளவரசனை மாதிரி வாழ்ந்தார் பிரபஞ்சன். வந்து கடைசி வரலும் அந்த இறந்து போகிறவர்களும் அந்த பாலுலாம் அவர் கூடயே இருந்தவங்க. அவருடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்துக்கிறார், பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்திருக்காரு. அவர் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெப்டி டைரக்டராக வந்து, அவர் கிளாஸ்மேட்டே, பிரபஞ்சனுடைய கிளாஸ்மேட்டே அவர் வந்து இப்போ பிரபஞ்சன் இருந்திருந்தாருன்னா இவர் உங்கள் கிளாஸ்மேட்னா, ஐயோ அவர் வயசானவராகிறாருங்க, நான் தான் அவர் கிளாஸ்மேட் இல்லைங்க அப்படி. ஏன்னா ஒரு பயங்கர, எனக்கு வந்து திலகவதி மேடம் வந்து ஒரு தடவை சொன்னாங்க. திலகவதி மேடம் வந்து ஏடிஎஸ்பியாக இருக்கும்போது பிரபஞ்சனை வந்து ரொம்ப அதீத எமோஷ்னல் தான் எல்லாமே. இவரை மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க வந்து போரூருக்கே அவரை வர வச்சு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து அவங்க ஒய்ஃபை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருந்தாங்க. திடீர்னு எல்லாம் மறந்துடும்ல, அது மாதிரி வீட்டில் அரிசி இல்லைன்னு ராணி சொன்னா அப்படின்னு பிரபஞ்சன் வந்து திலகவதி மேடத்துக்கு சொன்னோன்னே ஒரு 1000 ரூபாய், அப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம். 1000 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கிக்கிங்க சார் அப்படின்னாங்கன்னா, அடுத்த நாள் ராணி அக்கா ஃபோன் பண்ணாங்களாம், அக்கா வீட்டில் அரிசி இல்லைக்கா, நேற்று தானே 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்ட்டு. பிரபஞ்சன் சார் வந்தோடனே 1000 ரூபாய் கொடுத்தேன் என்னாச்சு அப்படின்னு. சார் வந்து எப்பயுமே ஒரு கதை சொல்லுவார். திலகவதி, ஐயோ அது மறந்துட்டேன் பாரு, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்களா, அந்த மூலையில் ஒரு கடை இருந்துச்சா, ஒரு சிகரெட் வாங்கலான்னு தான் போனேன். ஒரு சிகரெட் வாங்கலான்னு போனால் ஒரு நல்ல பர்ஃப்யூம் வச்சுருந்தான். எவ்வளோன்னு கேட்டேன், 760 ரூபான்னா. ஒரு பர்ஃப்யூம் வாங்கிட்டேன். பாதி மூட்டை அரிசி காலி. அதாவது அவங்க சொல்கிறாங்க, ஒரு கலைஞனை அப்படித்தான் நான் புரிந்து கொண்டேன். ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஆர்டிஸ்ட் மனநிலை ஒரு நாள் கூட அவங்க அதுக்காக அவர்கிட்ட கோச்சிக்கிட்டே இல்லை. அப்புறம் எங்கேருந்து ஏன் இந்த மாதிரி கதைகளை பிரபஞ்சனால் எழுத முடிஞ்சு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். எங்கேருந்து ஒரு மனுஷன் வரான்றதுலேருந்து தான் அவனுடைய படைப்புகள் கரெக்டாக வந்து பொருந்தும். என்னென்னா, பிரபஞ்சனுடைய அப்பா தான் இந்த கோவிந்த மாமா. இந்த கதையில் வர கோவிந்த மாமா அப்படின்னு அவர் எழுதுறது வந்து அவருடைய அப்பா தான். அவங்க அப்பா யார் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஒரு 7-8 தென்னந்தோப்புகளுக்கு உள்ளே இருக்கிற கல்லுக்கடைகளுக்கு ஓனராக இருந்திருக்கார். பாண்டிச்சேரியில் மிக பிரபலமான என்பது கூட தவறான வார்த்தை, மதிப்புமிக்க ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அவரை தெரியாதவர்களே கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் இல்லை. அவர் வந்து கிராமணியார், கோவிந்த கிராமணியார் போகிறாரு அப்படின்னா அவ்வளவு மரியாதைக்குள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் தான் பையனை கூட்டின்னு போய் பாண்டிச்சேரியில் இருக்கிற மிகப்பெரிய நூலகத்தில் என் பையனை உறுப்பினராக சேர்த்துங்க அப்படின்னு கேட்குறாரு. நண்பர்களே, அப்படியே இந்த இடத்துல நான் கதையை நிறுத்துகிறேன். நம்முடைய பிள்ளைங்களில் எத்தனை பேரை கூட்டின்னு போய் கைப்பிடிச்சி எங்கள் ஊர் லைப்ரரியில் உறுப்பினராக சேர்த்துக்குன்னு சொல்லியிருக்கோம். நம்ம மனசாட்சி கை வச்சு சொல்லுங்கள். ஒரு குழந்தைய கூட்டின்னு போய் நீட்டு எக்ஸாமில் நாமக்கல்லே தங்கிடு, ராசிபுரத்துலேயே தங்கிடு, அம்மா வந்து அங்கேயே சோறாக்கி போட சொல்கிறேன்
அம்மா செத்துட்டா அங்கேயே எடுத்து பொச்சிட்டு வந்துடலாம். ஆனால் நீ மட்டும் டாக்டர், எதுக்குடா அவன் டாக்டர் ஆகணும்? அப்போது எந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான் பாருங்க, இவர் கூட்டின்னு போய் என் பையனை வந்து மெம்பராக சேர்த்துக்கன்றார். அந்த லைப்ரரியன் சொல்கிறாரு சேர்த்துக்க முடியாது. ஏன்? உங்கள் பையன் சின்ன பையங்க, அவனுக்குன்னா ஒரு மிஞ்சி போனால் 10 வயசு இருக்குமா? சரி 10 வயசு பிள்ளைய சேர்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குதா? ரூல்ஸ் இருக்குது. எப்படி ரூல்ஸ் இருக்குது? புஸ்தகத்தை கீழ்ச்சிடுவான்றான் அவன். எம்மா பெரிய அறிவாளிப்பார். ஒரு புள்ள தோணி தொடங்கி வருது, அவனை சேர்க்க மாட்டேன்றான், புஸ்தகத்தை கீழ்ச்சிடுவான்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்க அப்பா அடுத்தது எங்கே தெரியுமா போகிறாரு? முதலமைச்சர் வீட்டை போய் கதவு தட்டுறாரு. இப்போ குபேர் அப்படின்னு ஒரு முதல்வர் இருக்கிறார். அவர் வந்து என்ன மிஸ்ஸே அப்படின்னு கேட்குறாரு. என்ன கிராமணியார், என்ன இந்த நேரத்தில் பையனை கூட்டின்னு வந்துக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் பையனை வந்து லைப்ரரியில் மெம்பராக சேர்த்துக்க மாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே லைப்ரரியில் பையனை சேர்த்துக்கல அப்படின்றதுக்காக முதலமைச்சர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் போனவர் இந்த கிராமணியாராக மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஹைவேஸில் கான்ட்ராக்ட் கொடு, பிடபிள்யூடியில் கான்ட்ராக்ட் கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு தான் ஒருத்தர் முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே வாங்குவான். என் பையனை படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாயா? அவர் வந்து அந்த அந்த லைப்ரரியை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்றாரு. இந்த பையனை ஏன் சேர்த்துக்க மாட்டுற? அவன் புஸ்தகத்தை கிழிச்சான், அது குளிச்சா போகிறான், நான் வாங்கி தரேன், இவனை சேர்த்துக்கன்றார். இந்த பிராட்டப்பில் வளர்ந்த ஒரு பையன், இந்த பிராட்டப்பில் வளர்ந்த ஒரு பையன் எப்படி வந்து மகாநதி மாதிரி ஒரு நாவலை எழுதாமல் இருக்க முடியும் தான் எனக்கு தோணுச்சு. நாங்கள் ஒரு தடவை சச்சிதானந்தனை திருவண்ணாமலைக்கு முற்றத்தை கூப்பிட்டுருந்தோம். அவர் சொன்னார், அவர் பெரிய போயிட்டு ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பெயர் வந்து நோபல் பரிசுக்கெலாம் ரெக்கமெண்ட் ஆச்சு. பல டிவிலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு தான் நோபல்னு. அப்புறம் ஏதோ மிஸ் ஆச்சு. அவர் திருவண்ணாமலையில் கூப்பிட்டு வந்து டேனிஷன் ஸ்கூலில் முற்றத்தில் பேச வச்சோம். அவர் சொன்னார், பைத்தியத்துக்கும் கவிஞனுக்குமான இடைவெளி இதில்ல, அது ஒரு சின்ன கோடு. பல நேரங்களில் நாங்கள் அங்கே போயிடுவோம், அவங்க இங்கே வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக சித்த சுவாதீனம் பிடித்தவங்க அவங்கள தனியாக அடைச்சி வைக்கிறதுக்கு அல்லது வாழறதுக்குன்னே ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் எங்கள் சின்ன பாட்டி இருந்தாங்க, எங்கள் சித்தி இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் ரெகுலராக அங்கே இருந்து நேர்ப்பாங்க. அந்த பிராட்டப்பில், அந்த வளர்ப்பில் வந்த நான் கோழிக்கொண்டைகளின் சிறைப்பை பற்றி எப்படி கவிதை எழுதாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். எனக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு. என்ன சொல்கிறார் சச்சிதானந்தன்னா, ஒரு உண்மத்த நிலை இதுல, எல்லாத்தையும் மீறின அது துறவு நிலை இல்லை, ஒரு உண்மத்த நிலை இல்லை, அதுதான் கவிதையாகவும் வரும். அது கொஞ்சம் முத்திடுச்சுன்னா அந்த ரூமுக்கு போயிட வேண்டியதுதான், சித்தி இருந்த ரூமுக்கு போயிட வேண்டியதுதான். இவ்வளோ முக்கியமான விஷயந்தான் கவிதை அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இந்த மகாநதியை படிக்க படிக்க இந்த ஆள் எப்படா வாழ்க்கையை பற்றி இவ்வளவு விஷயங்களை நம்மளோட, நீங்கள் தயவு செய்து வெற்றிமுரசு சொல்லிட்டாரு, உங்களுக்கு சோறு போடுறோம், உங்களை இங்கேயே தங்க வைக்கிறோம், இங்கேயே ரயில் வர வைக்கிறோம், எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து ஏஞ்சிட்டு போயிடாத அப்படின்னார்ல. ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு புது பரிசோதனை முயற்சியாக இந்த கதையை என்னால் 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரலாம் இந்த புஸ்தகம், இந்த நோட்ஸு எல்லாத்தையும் தூரம் தூக்கி போட்டு சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த கதையை முழுக்க முழுக்க என்னுடைய ரத்தத்தில் ஏற்றிருக்கிறேன். ஆனால் நண்பர்களே, ஒரு கதை சொல்லுவோனாக மட்டும் இல்லாமல் பிரபஞ்சனுடைய எந்த வரியும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக பல இடங்களை நான் இதில் உங்களுக்கு என் மகன் மீது தோளில் கை போட்டு கேட்டுக்கு தம்பி என்று என் பெட்டில் உட்காந்து அவன் கூட சொல்வது மாதிரி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் உங்களுடைய காதுகளை மட்டும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை, என்னை கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் ரொம்ப நாளாக அந்த கதைலாம் சொல்ல, சமீபத்தில் தங்கர் பச்சானுடைய பையன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போனோடனே அங்கே வந்து நிறைய அரசியல் பிரமுகர்கள் நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. சீமான் அண்ணன் வந்து பார்த்தேன். நான் சொல்கிறது இந்த நாம் தமிழர் சீமான் இல்லை, அதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் பங்கு கறிலாம் செஞ்சு போட்ட சீமான் அவர் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நான் போனேன். என்னை பார்த்துட்டார், பார்த்து என்னை கட்டி பிடிச்சி காதில் எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி, ஏன் கதை சொல்கிறது இல்லை அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே, அண்ணே ஒரே ஆர்ட் திரும்ப திரும்ப நிகழ்ந்துச்சுன்னா அது நீர்த்து போயிடுண்ணா, அதெல்லாம் எனக்கு வேணாம். ஒரு நாளைக்கு எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு, உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை பஞ்சாயத்து அவருக்கு இருக்குதுன்னு, எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக உன் கதையை கேட்டு அண்ணன் தூங்குவேன். சமீபத்தில் தூங்கலை, இந்த கதையை மறுபடியும் சொல்லேன் அப்படின்னார். என்னவோ 2 வருஷமாக சொல்ல வேணான்னு தோணுனது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மாறிடுச்சு.
அன்றைக்கி நைட்டு காரில் வரும்போது ஏன் மறுபடியும் சொன்னான்டா அப்படின்னு. அதான் இந்த தென்பெண்ணை இலக்கிய சமவெளியில் போச்சு. நம்மளே இந்த நான் வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் ரீடிங்கில் பல அம்சம் உண்டு. செந்தில் வந்து மகாநதி அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு தான் அந்த 10,000க்கு வந்தார். அவர் ஒரு புஸ்தகம் வச்சுருந்தார், அதை வாங்கி பார்த்தேன். அதில் அண்டர்லைன் பண்ணாத வார்த்தைகளே இல்லை. நான் வாழ்க்கையில் அண்டர்லைன்லாம் பண்ணி படிக்கவே மாட்டேன். அண்டர்லைன்லாம் ஃபுல்லாக ஹார்ட்டில் பண்ணிக்க வேண்டியதுதான், புஸ்தகத்தில் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் முதல் முறையாக என் வாசிப்பு அனுபவத்தில் நிறைய இடங்களை இதில் வந்து அண்டர்லைன் பண்ணேன். நான் ஏன் சொன்னேன்ங்களா, நான் வந்து பிரபஞ்சன் வார்த்தையே உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேனே. திடீர்னு இந்த கதையில் ஒரு இடத்துல பிரபஞ்சனுடைய தாத்தா வீட்டுக்கு வந்து வள்ளலார் சாமிகள் வந்துடுவார். அப்படியே வெள்ளை முக்காடு போட்டு அவங்க வந்து அந்த அந்த தாத்தா, அது வந்து ரொம்ப சுவாரஸ்யம். நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் இந்த நாவலில் தான் இருக்குது அது. அவங்க தாத்தாவுக்கு வந்து மொத்தம் வந்து 5 மனைவிகள். அவர் வந்து கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை 5 பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்காக. நான் அவர் வந்து 5 பொண்டாட்டி கட்டினதுக்கான ஒரு நியாயம் வச்சுருப்பான். எல்லா மனுஷனும் எல்லாத்துக்கும் நியாயம் வச்சுருப்பான். அவன் அதனால் 5 மனைவி நான் ஏன் கட்டினேன் அப்படின்னு அவர் ஒரு நியாயம் வச்சுருந்தார். ஒன்றும் இல்லை மச்சான், எனக்கு 5 கல்லுக்கடை இருந்துச்சு, 5 கல்லுக்கடை 5 தென்னந்தோப்புக்குள்ளே இருந்துச்சு. ஒரு கல்லுக்கடைன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு சாத்னா கடை இருக்கணும், இந்த ஈரல் ரத்தம் போட்டிலாம். இதை ஏன் நான் இன்னொரு அந்நிய பொம்பளைக்கு விட்டு கொடுக்கணும்? இப்போ 5 பேருமே என் மனைவிகளாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க, இந்த லாபமும் நம்மளுக்குள்ளே வரும். ஒன்று, வீடு பெரிய வீடுக்குது, 5 பெட்ரூம்க்குது, இருந்துட்டு போட்டுமே கதை அப்படின்னு நான் விட்டேன். ரொம்ப சாதாரணமாக அதில் என்ன சொல்கிறாருன்னா, கடலூரில் போய் ஒரு நாள் வந்து கமிட்டியில் வந்து நெல் போட்டு வர்றார் தாத்தா. இந்த ஒவ்வொரு பாட்டியும் கொண்ட விதத்தை எங்கள் தாத்தா சொல்லியிருக்காருன்னு பிரபஞ்சன் இதில் எழுதுகிறாரு. கமிட்டியில் நெல் போட்டு வராங்க. ஒரு அரிக்கன் லைட்டு வெளிச்சத்தில் யாரோ ஒரு அம்மா நின்றுக்குது. தாத்தா வந்து ரெட்டமாட்டு வண்டியை ஸ்லோ பண்ணுறாரு. யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒருத்தன் பேச்சை கேட்டுன்னு ஒருத்தன் கூட உடையான்ட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அவன் எங்கே அப்படின்னு தாத்தா இருக்கிறான். அந்த நாய் இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போது தாத்தா அந்த அம்மா உத்து பார்க்குறாரு. ஒரு 30-35 வயசு இருக்கும். சரி ஏறிக்கோ அப்படின்றாரு. பிரபஞ்சன் எழுதுறாரு, வலது கால் வைத்து அந்த அம்மா ரெட்டை மாட்டு வண்டியில் ஏறியது. இப்படிக்கு எங்கள் அரியாங்குப்பத்து பாட்டி இப்படித்தான் வந்து சேர்ந்தார். என் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து கேட்பேன், அம்மா எல்லார் வீட்லேயும் வயசானவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, தம்பி பாட்டிக்கிறாங்க, இந்த வீட்டில் மட்டும் வெறும் பாட்டிகளாகிறாங்க. எங்கே திரும்பினாலும் ஒரு பாட்டி. நீங்கள் வேறு இது அரியாங்குத்து பாட்டி, இது நெல்லித்தோப்பு பாட்டின்னு தனித்தனியாக சொல்கிறீங்கன்னா ஒரு பாட்டிகளையும் கொண்ட விதங்களை சொல்கிறார். இந்த வீட்டுக்கு ஒரு நாள் வள்ளலார் வர்றாங்க. இப்படி ஒரு வீட்டுக்கு வள்ளலார் வர்றார். வந்தோடனே இதில் ஒரு பாட்டி போய் அவர் காலில் விழுந்தால் இந்த பாதம் வந்து எவ்வளவு தூய்மையாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்னோடனே பிரபஞ்சன் ஒரு வார்த்தையில் எழுதுகிறாரு, நெருப்பை அழுக்க அண்டாது அப்படின்றார். இப்போ நான் வந்து என்னுடைய மெமரியிலேருந்து இதை என்ன சொன்னாலும் இப்படி ஒருத்தன் தமிழ் ப்ரோஸை இப்படி யூஸ் பண்ணிக்கிறானே அப்படின்றத பிரபஞ்சன் சொல்லும்போது தான் அது தெரியுது. நெருப்பை அழுக்க அண்டாது இல்லையா அப்படின்றார். இப்போது நான் வந்து சத்தியமாக இந்த கதையை பாகம் 1, பாகம் 2, பாகம் 3ன்னு சொன்னேன்னா நீங்கள் யாருமே இந்த வாசிப்பு அனுபவத்துக்குள்ளே போகவே மாட்டீங்க. நான் எனக்கு இன்ஸ்பயர் ஆன சில விஷயங்களை மட்டும் சொல்லி மகாநதி வாங்கி படிங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ இதில் ஒரு இடத்துல ஒரு பட்டு பையில் போட்டு வள்ளலாருக்கு வந்து அந்த வடலூரில் வந்து அந்த இது கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறார் தாத்தா. 2 தடவை கொடுக்குறார். 2 தடவையும் ஏதோ ஒரு வகையில் அவர் நிராகரிக்கிறார். எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவர் பணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. 3ஆவது தடவை அவர் கண்டுபிடிச்சார். தாத்தா போய் சொல்கிறாரு, சாமி என் பணத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டேறீங்க. அன்றைக்கி ஒரு பெரிய விருந்து நடக்குது. பாண்டிச்சேரியில் விருந்து எப்படி இருக்கும் வீடுகள்லன்னு பிரபஞ்சன் எழுதுகிறார். அது வந்து தலைக்கறி குழம்புல ஆரம்பித்து ரத்த பொரியலில் முடியும். ஒரு 10 ஐட்டம் எழுதுகிறார். இந்த ஒரு ஐட்டமாக எழுதி இதெல்லாம் வச்சது தான் ஒரு விருந்து. இப்போ உள்ள விருந்து நடந்துனுக்குது. வெளியே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு ஒரு சத்தம் கேட்குது. தாத்தா சாப்பாட்டை உதறிட்டு ஓடி வந்தால் வள்ளலார் சாமிகள் நிற்கிறார். நின்ன உடனே சாமி அப்படின்னு ஒரு கையில் வந்து இந்த பட்டு பையில் போட்ட
காணிக்க என்ன வேணாம். ஏன் சாமி அப்படின்னு கேட்குறாரு. சுடுகாட்டிலேருந்து எனக்கு காசு வேணான்றார். ஒரு வீட்டில் அசைவம் சாப்பிட்டுங்கிறத சுடுகாடு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டாண்டு காலமாக அசைவத்திலே புரண்டு வாழ்ந்து பழகின நான்லாம் இருந்தால் சத்தியமாக விட்டுருக்க மாட்டேன். இருட்டு சாமி நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் காசு வாங்கலாம் கூட பரவாயில்லன்னு. ஆனால் மனிதர்கள் மீது உள்ள மிகப்பெரிய அந்த நம்பிக்கையில் தாத்தா என்ன சொல்கிறார், இன்னையோடு நாங்கள் இந்த சரீரத்தை விட்டுறோம் சாமின்றார். ஆனால் வாழ்க்கைன்னு ஒன்றுங்குது இல்லை, என்னென்னா இந்த லட்சியம் வாதங்கள் எந்த மனிதனுக்கும் நீடித்து நிலைக்காது. அது ஒரு 2 தலைமுறை வந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அசைவம் உள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறத. எனக்கு இந்த நாவலில் பிடிச்ச விஷயங்கள்னா நிஜ மனிதர்கள். அண்ணாதுரை சார் சொன்னார்ல, நான் எவ்வளோ கூட்டத்துக்கு போய்க்கிறேன், அவர் போன எல்லா கூட்டங்களும் எனக்கு தெரிஞ்சு பழங்குடியினர் கூட்டம் தவிர மற்ற எல்லா கூட்டங்களும் ஒன்று அரசு விழாக்கள் அல்லது அரசியல்வாதிகள் இருக்கிற விழாக்கள். அங்கே இப்படி ஒரு மனுஷங்களை கூட பார்க்கவே முடியாது தான், அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. அப்போ அந்த அச்சு அசலான மனிதர்களை தான் பிரபஞ்சன் திரும்ப திரும்ப இந்த நாவலில் சொல்லுகிறார். இந்த நாவலை இப்படி ஆரம்பிக்கலாம். இந்த நாவலில் கோவிந்த மாமா என்று ஒருவரை பற்றி தான் பிரபஞ்சன் இந்த நாவல் முழுக்க சொல்கிறார். பிரபஞ்சனை மிக நெருக்கமாக அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் கோவிந்த மாமா இல்லை, பிரபஞ்சனுடைய அப்பாவைத்தான் அவர் மாமாவாக வைத்து இந்த கதையை எழுதியிருக்கிறார். கோவிந்த மாமாவுக்கு ஒரு 40 வயது இருக்குமா இருக்கும். கோவிந்த மாமா கதர் சட்டை போட்டு, கதர் வேட்டி கட்டி, ஒரு நல்ல மைனர் செயின் போட்டு, பாண்டிச்சேரிக்கு மத்தியில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்குள்ளாக ஒரு கல்லுக்கடை வைத்து, இந்த மாதிரி ஒரு மேடை அமைத்து, கல்லு பானைகளில் கிராமணிகள் அந்த தென்னங்கல்ல எட்டுந்து ஊற்றி கொண்டே இருப்பார்கள். அதை தென்பெண்ணை ஆற்றின் ஓசை மாதிரி அந்த கல் ஊற்றுகிற ஓசை ஓடிக்கொண்டே இருந்தது என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, தென்பெண்ணைன்னு சொல்லிய ஆறு ஓடுகிற ஓசை மாதிரி அவ்வப்போது பானைகளில் கல் நிரம்பிக்கொண்டே இருந்தது. எல்லாரும் உட்காந்து சுற்றி எப்பொழுதும் கல் குடிப்பாங்க. ஒருத்தன் அப்போ தான் முதல் முறையாக பிரபஞ்சனின் பெயர் இந்த நாவலில் வேதநாராயணன், வேதா என்று சொல்கிறார். ஒரு பாம்புக்கு பயந்துன்னு இவரும் உத்தரான்னு ஒரு சின்ன பையனும் ஒரு நாள் அந்த தென்னந்தோப்புக்குள்ளாக ஓடி விடுகிறார்கள். சின்ன பசங்க எல்லாம் 2 பேரையும். ஆனால் கோவிந்த மாமா, தம்பி வாங்க என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். முதல் முறையாக இவ்வளவு வயதான ஒரு மனிதன் 2 சின்ன பசங்களை வாங்க உட்காருங்க என்பதை வாழ்நாளில் அந்த குழந்தைகள் முதல் முறையாக அறிகிறார். சார் நம்மள ஒருத்தன் கூப்பிட்டு நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்னு பேர் வட்டிங்களேன்னு, அதே மாதிரி அந்த பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்க, 2 தோசையில் கொஞ்சம் போட்டி கறி போட்டு அந்த பிள்ளைங்களை கொடுத்துட்டு நீ யார் மகன் அப்படின்னு கேட்குறாரு. இன்னார் மகன். அந்த இடத்தில் நாம் சிலிர்த்து போன ஒரு வார்த்தையை பிரபஞ்சன் எழுதுகிறார். அவர் பையனா நீ, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார்கள். நண்பர்களே, இந்த உலகத்தில் எந்த அப்பாக்களை பற்றியும் எந்த மகன்களுக்கும் ஒன்றும் தெரியாது என்பதை இந்த ஒரு வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்கிற ஒரு வார்த்தையில் நம் அப்பாவை நாம் அறிந்தது அவ்வளோதான். நாம் அறியாத அடுக்கடுக்கான பக்கங்கள் ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளாகவும் இருக்கிறார். அது மேன்மையாகவோ கீழ்மையாகவோ லட்சியவாதமாகவோ லட்சியவாதம் இன்றியோ குடும்பத்துக்கு தன்னை கரைத்து கொள்பவராகவோ இரவு 2 மணிக்கு பையனெல்லாம் தூங்கின பிறகு ஒரு பெக்கு விஸ்கி சாப்பிடுபவனாகவோ என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இதுவரையிலும் அப்பாக்களை அறிந்த மகன்கள் உலகத்தில் இல்லவே இல்லை என்கிற ஒரு வார்த்தையை கோவிந்து வேதநாராயணனை பற்றி, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், கல் குடிச்சுங்கிற ஒருத்தன் கல் குடிக்க வேண்டியது தானே, ஓ அவர் பிள்ளையா நீ அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணா, இந்த உடம்புல ஓடுற ரத்தம்லாம் உங்கள் அப்பாட்ட குடிச்ச கல்லுடான்றான். எனக்கு புதுசாக இருந்துச்சு, ரத்தமே தென்னங்கள் தானடா அப்படின்னு. போயும் கல் கடையை விட்டுட்டு உங்கள் அப்பா போய் ஹோட்டல் கடை வைக்கலாமா, ஹோட்டல் கடை என்னடா அது ஒரு சுடுகாடு, அவனும் ராமலிங்கலார் அடிகளை பின்பற்றுறான். ஹோட்டல் கடை என்னடா சுடுகாடு, கல் கடையே வச்சுருந்துருக்கலாம் உங்கள் அப்பாட்ட தான் நான் கல் குடிப்பேன், அவ்வளோ பெரிய ஆள் உங்கள் அப்பா என்று இந்த பையனே சொல்கிறார்கள். இப்போ 2 சிறு பையங்களுக்கும்
இந்த கோவிந்து மாமாவுக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது. நான் சொன்னல மைனர் செயின் பொண்ணு பாரு, ஊரில் ரொம்ப கௌரவமான ஆள் அதெல்லாம். ஆனால் அவர்கள் உறவினர்கள் மத்தியில் கோவிந்து மாமாவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது பிழைக்க தெரியாதவன் அல்லது கூத்தாடி. நண்பர்களே, இந்த உலகத்தில் கலைஞர்களுக்கு நாம் வைத்திருக்கிற பெயர் கூத்தாடி. மிக உயர்ந்த லட்சியங்களை மனதில் தேக்கி வைத்திருக்கிற மகா பெரிய கலைஞர்களை நம்முடைய சொந்த லௌகீக வாழ்க்கையில் ஒருவேளை அவன் தோற்றுவிட்டால் இந்த கூத்தாடி என்கிற வார்த்தை இன்னும் தரையில் விழுந்து நொறுங்கி அடிப்படும். அப்படி பல பேர் கோவிந்து மாமாவை கூத்தாடி என்று சொல்வார்கள். கோவிந்து மாமாவுக்கு ஒரு பேக்ட்ராப் இருக்குது. இந்த பேக்ட்ராப் இந்த வச்சுக்கிறாங்களா பேனர், அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு மேடை, அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரு சுவர், அந்த சுவற்றில் அவருடைய குலசாமிகள் 2 குலசாமிகளை பயமுறுத்துகிற மாதிரி ஐயனாரப்பன் காத்தவராயன் படங்கள் இருக்கிறது. அதெல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை. நடுவில் அன்பே உருவான கருணையே உருவான ராமலிங்கனார் அடிகளின் படமும் இருக்கிறது. அதற்கு கீழே லாபம் என்று மஞ்சளில் எழுதியிருக்கிறது. இதுதான் அவருடைய பேக்ட்ராப். இந்த பையனுக்கு இந்த முரண்பாடு ஆச்சரியமாக இருக்கிறது. 2 பயமுறுத்துகிற சாமிகளுக்கு நடுவே ஒரு ராமலிங்க அடிகளார் படம் இருக்கிறது. அந்த ராமலிங்க அடிகளாருக்கு பக்கத்தில் லாபம் என்று வேறு எழுதியிருக்கிறது. இவ்வளவு முரண்பாடுகளுடன் தான் மனித வாழ்க்கை இருக்கிறது. இதுதான் நம்முடைய கோவிந்து மாமாவுடைய பேக்ட்ராப். கோவிந்து மாமாவுக்கு தையல் நாயகி என்று ஒரு மாமி இருக்கிறார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு மாமி இருக்கிறார். ஏன்னா கோவிந்து மாமா தன்னுடைய மூதாதையர்களில் ஒரு தாத்தா 5 மனைவிகளை வைத்து கொண்டிருந்ததை பெருமையாக சொல்லுகிற போதெல்லாம் கூனி குறுகி இந்த ஜெனரேஷனில் நம்ம வந்தோம் என்று அசிங்கப்பட்டு போவார். பிரபஞ்சன் தன்னுடைய வரிகளில் எழுதுவார், அது எப்படி ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அந்த கதையில் ஒரு இடத்தில் எழுதுகிறார். அந்த 5 மனைவிகளில் ஒருவர் சாயங்காலம் 6 மணிக்கு குளிக்க போகிறாங்கன்னா அந்த இரவு தாத்தா அந்த பாட்டி கூட தான் படுக்க போகிறார் என்று அர்த்தம். அவர் எழுதுகிறார், அது எப்படி ஒரு மனிதன் 5 பெண்களிடம் ஒவ்வொரு நாள் இரவும் போய் நிர்வாணமாக நிற்க முடியும்? இதை விட கேவலம் இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும்? ஒரு தனி மனித ஒழுக்கம் வேண்டாமா என்று கேட்கிறார். அப்படி ஒரு ஜெனரேஷனில் வந்த ஒரு மனிதன்தான் இந்த கோவிந்து மாமா. இந்த கோவிந்து மாமாவுக்கு தையல் நாயகி என்று ஒரு மனைவி இருக்கிறார். நண்பர்களே, அந்த தையல் நாயகி ஒரு இடத்தில் கூட இந்த நாவலில் ஒரு ஃபெமினிஸ்ட் பேசுகிற மனுஷியாக இல்லவே இல்லை. தன் கணவனை மிக அற்புதமாக பராமரித்துக் கொள்கிற, மிக அற்புதமாக நேசிக்கிற, மிக அற்புதமாக தோழமை கொள்கிற ஒரு மனுஷியாக இருக்கிறாள். நண்பர்களே, இந்த நாவலில் ஒரு இடத்தில் கூட தையல் நாயகி ஃபெமினிஸ்டாக வாழாத ஒரு நொடியும் இல்லை. ஆனால் ஒருபோதும் தன்னை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இல்லை, நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டு, நான் இப்படி தான் இருப்பேன், நான் உனக்கு துணி துவைச்சி கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அப்படிலாம் சொன்னதே இல்லை. துணி துவைச்சி தான் கொடுப்பாங்க தையல் நாயகி. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் என் புடவையும் கூட கொஞ்சம் துவைச்சி போட்டுருங்களாம் சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு மிக அற்புதமாக அவர்கள் வாழ்க்கை நகர்கிறது. அந்த கட்டத்தில் இந்த நாவல் பாண்டிச்சேரியினுடைய சுதந்திரத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த கட்டத்தில் ஒரு இடத்தில் கூட தையல் நாயகி நின்று கொண்டிருந்தால் என்று பிரபஞ்சன் ஒரு இடத்தில் கூட எழுதவில்லை. எல்லா இடத்திலும் கோவிந்து எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரோ எதிரில் சரிசமமாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேரில் தையல் நாயகி உட்கார்ந்துருந்தால் அந்த பையன் வேதநாராயணன் நம்ம வீட்டில் யாருமே அப்படி உட்காரலையே, நம்ம ஊரில் யாருமே உட்காரலையே, நம்ம சொந்தக்காரங்களில் யாருமே அவர் உட்காரலையே. அப்பொழுது இதுதான் ஃபெமினிசம். அந்த அம்மா இவர் அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். அதாவது இந்த நாவலில் முழுக்க கோவிந்து எங்கெங்கெல்லாம் சரிகிறாரோ நண்பர்களே, அந்த இடத்திலெல்லாம் ஒரு தோல் கொடுத்து தையல் நாயகில் தான் அவரை காப்பாற்றுகிறார். ஒரு நாள் கூட இந்த நாவல் முழுக்க ஒரு இடத்தில் கூட இந்த மனிதனை அவள் ஒரு நாள் கூட காயப்படுத்தியதே. ராமூர்த்தி ரொம்ப அழகாக சொன்னார், வாய் தவறி இந்த நாவல் ஆரம்பிக்கும் போது கோவிந்திடம் எல்லாம் இருந்தது என்று சொன்னார். இந்த நாவல் முடிகிற போது கோவிந்திடம் என்று அவர் சொல்லிவிட்டு கொஞ்சம் தடுமாறி, அந்த தடுமாற்றம் தான்
ஆர்டிஸ்டுக்கான இடம். கொஞ்சம் தடுமாறி இந்த நாவல் முடிகிற போதும் கோவிந்திடம் எல்லாம் இருந்தது என்று சொன்னார். ஏனென்றால் இந்த நாவல் முடிகிற போது பொருளாதார ரீதியாக ஒன்றுமே இல்லாமல் நடுத்தெருவில் ஒரு இட்லி கடை வைத்து பிழைப்பவனாக கோவிந்த் மாறி போகிறான். ஆனால் ராமூர்த்தி என்கிற ஒரு வாசகன் சொல்கிறான், அவனிடம் எல்லாம் இருந்தது என்று சொல்கிறான். நண்பர்களே, வெறும் சோற்று பிண்டங்களோ அல்லது 3 வேளை சாப்பிட்டு முடித்து பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு செத்து போகிற ஒரு வாழ்க்கையோ இல்லை மானுட வாழ்க்கை. அதைவிட உயரத்தில், அதைவிட ஹைட்டில் எழுத்தாளன் ஒரு மனிதனை வைக்கிறான். கோவிந்திடமிருந்து எல்லா பொருளாதார விஷயங்களும் சரிந்து போகிறது. சரிகிற ஒவ்வொரு நிமிடங்களிலும் தையல் நாயகி அதை தன் தோளில் ஏற்றுக்கொள்கிறார். பல இடங்கள் நம்மளால் தாங்கவே முடியாத இடங்கள் இருக்குது. அது ஒரு இடத்திலும் தையல் நாயகி அவரை ஆற்றுப்படுத்துகிறார். நம்மளே நான் கூர்ந்து இந்த நாவலை படித்த போது ஒரு விஷயம் எனக்கு தெரிந்தது. இந்த நாவலில் இருந்து, இதனுடைய உள்ள கண்டென்ட்டில் இருந்து பிரபஞ்சன் 4 தனித்தனி சிறுகதைகளை எழுதியிருக்கிறார்.